அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு பேசுகிறேன். நாம் இன்னைக்கு இதாண்டா வழிமுறைகள் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து நாங்கள் பேச வந்திருக்கோம். நானும் என் கூட எங்கள் அத்தை இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வளமுடன். என் பேர் ஜெயந்தி. நாங்கள் ஈரோடு ஜெயந்தி பாட்டி பேசுகிறேன். நம்ம புரட்டாசி மாதத்தில் நாங்கள் பெருமாள் சாமிக்கு திருப்பதியில் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருந்து நாங்கள் எப்படி பெருமாள் பூஜை செய்வோங்கிறத பற்றி பேசலாம்னு. சொல்லுங்கம்மா, நம்ம என்ன மாதிரி புரட்டாசி மாதம்லாம் செய்வோம் அப்படிங்கிறத. நம்ம 5 புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமையும் நம்ம கும்பிடுவோம்மா. முதல் வாரம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு காலையில் எழுந்திரிச்சு குளித்து பெருமாள் நினச்சி சாமி கும்பிட்டு சுத்தபத்தமாக சமையல் பண்ணி பெருமாள் படத்துக்கு பூ போட்டு வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் 2 தேங்காய் உடச்சி வச்சு இலை 3 படையில் இலை போடுவோம். சாப்பாடு, உப்பு பருப்பு, சாம்பார், 2 வகையான காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் செய்வோம். செஞ்சு தயிர் எல்லாம் வேலையில் வைப்போம். விருப்பப்பட்டவங்க இனிப்பு பண்ணுவாங்க, பாயாசம் பண்ணி வைக்கலாம். வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ராமம் இருக்குல்ல, அதை குழச்சி குழந்தைங்களுக்கு பட்டை போட்டு, பெண்கள்லாம் துண்ணு மாதிரி அதே குங்குமமும் ராமமும் குங்குமமும் வச்சுக்கலாம். ராம பட்டை போடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது என்னன்னா ராம கட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல நம்ம குழச்சி அதை ராம மாதிரி குழந்தைங்களுக்கு குச்சியில போடுவாங்க. குழந்தைங்களுக்கு குச்சியில போடுவோம். குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். குழந்தைங்களுக்கு போடும்போது சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்களும். நம்ம இலை போட்டுட்டு சாம்பிராண்டி ஊதுபத்திலாம் காமிச்சிட்டு கல்புர தெய்வத்தினை காட்டி இலையில இருக்கிற சாப்பாடு எடுத்து வச்சு தட்டில் வச்சு காக்காய்க்கு கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடிகாலம் 5 மணிக்கு ஆரம்பிக்கும் இல்லைங்களா. 5 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சாமிங்கெல்லாம் மணி அடிச்சுட்டு வருவாங்க. 3வது கிழமை 3வது சனிக்கிழமைக்கு நிறைய பேர் வேண்டி இருப்பாங்க. அது வேண்டுதலுக்காக வேண்டி சொம்புல மஞ்சள் துணி கட்டி அவங்க வருவாங்க. அதுல நம்ம விருப்பப்படுறவங்கள காசு, அரிசி, பருப்பு அது போடுவோம், தானியங்கள். அவங்க அதை வச்சு சமைச்சு அவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றிப்பாங்க வேண்டி இருக்கிறவங்க. நம்ம வீட்டுல அதே போலதான் நம்ம சனிக்கிழமைக்கு எப்படி செய்யறோமோ அதே மாதிரியே 3வது சனிக்கிழமை இன்னும் நிறைய சமையல் எவ்வளவு நம்மளால முடியுதோ அதெல்லாம் சமைச்சு, மெயினா வாழைக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறி. இப்ப நீங்க விரதம் இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, எத்தனை மணில இருந்து விரதம் இருப்பீங்க? நாங்க காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். இப்போல்லாம் வாசல் கூட்டி தெளிக்கிற பழக்கம். அதை கூட்டி தெளிச்சுட்டு குழம்பு போட்டுட்டு குளிச்சுட்டு சமையல் செய்வோம். ஸோ இப்போ ஒரு 5 மணிலேருந்து நாங்கள் விரதம் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு மத்தியானம் வரைக்கும்? மத்தியானம் 12 மணிக்கு மேலே சாமி கும்பிடுவோம். மத்தியானம் 12 மணிக்கு மேலே சாமி கும்பிட்டு அப்புறம் எல்லாருமே அந்த இலையில உட்காந்து சாப்பிட்டு. எத்தனை இலை போடுவீங்க? 3 இலை போடுவோம். 3 குழந்தைங்கள அந்த இலையில விரதத்துக்காக படைக்கிற இலையில விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சாப்பிடுறேன் குழந்தைங்களாம் அந்த இலையக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க குழந்தைங்களாம். ஏன்னா எல்லாமே முன்னாடியே வச்சிருவாங்க சாப்பாடுல. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கனால சாமி கிட்ட வச்ச இலையில அப்படிங்கறதுல ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்கம்மா. 5 கிழமை இப்படிதான் விரதம் இருக்கும். 3வது சனிக்கிழமை எப்போ நம்மளால முடியுதோ எல்லா சனிக்கிழமையுமே நம்ம பெருமா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இலையிலயும் நம்ம இலை போடும் போது வெத்தலைப்பாக்கு அப்போ மெயினா சொம்புல துளசி வச்சுதான் துளசி தீர்த்தம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் குழந்தைங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு தான் சாப்பாடு சாப்பிடும். அந்த துளசி தீர்த்தம் குடிக்கிறப்ப நமக்கு அந்த விரதம் பூர்த்தி அடைஞ்ச மாதிரி. துளசி தீர்த்தம் சாப்பிட்டாலே பூர்த்தி ஆகுது. பெருமா கோயிலுக்கு போயும் அவங்க கோயில்ல துளசி தீர்த்தம் தருவாங்க. நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி பெருமா கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. நமக்கு இப்படிதான் நாங்க வழிபாடுகள் பண்ணுவோம். நாங்க பாத்தீங்கன்னா 5 என்ன பாட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி தருவோம். ஹரே ராம ஹரே ராம
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஒரு குழந்தைங்கள பாண்டுரங்கா பாண்டுரங்கா. குழந்தைங்களுக்கு குழந்தையில இருந்து அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு குழந்தைங்களுக்கு சாமி மேல பக்தி வரும். பாட்டு பாட்டு வரும். நீ பாட்டு பாடலாம் நமக்கு சாமி நல்ல மெயினா வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கோயிந்தாக்கு அந்த கோயிந்தா சொல்லிதான் நம்ம வழிபாடுகள் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் தான் நாங்கள் 5 சனிக்கிழமையும் பண்ணுவோம். 5 சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் விரதம் இருந்து பாட்டு பாடி ராமம் போட்டு இல்லாதவங்களுக்கு தானம் நாங்கள் கொடுத்து எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷமாக நாங்கள் வயிறார சாப்பாடும் போட்டு நாங்களும் சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எந்த விதமான அசைவ உணவும் சமைக்கணும். சைவ உணவு தான் அந்த மாசம் ஃபுல்லா வந்து சைவம் தான், அசைவமே சமைக்க மாட்டோம். புரட்டாசி மாதம் ஃபுல்லாவே வந்து நாங்க நான்வெஜ் செய்ய மாட்டோங்க. ஃபுல்லாவே வந்து வெஜிடேரியன் தான். ஃபுல்லா வெஜிடேரியன்ல நாங்க முழு திருப்தியா பெருமாளுக்காக விரதம் இருந்து பெருமாளை எங்களை வந்து நல்லபடியா வழி நடத்து எங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு கல்வி வேண்டி இது பண்ணுவோம். இதுதாங்க நாங்க 5 சனிக்கிழமையும் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் எங்களோட தமிழ் பாரம்பரியத்துல எங்க குழந்தைங்களுக்கு நாங்க இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்து நாங்க வந்து வழிபாடுகள் பண்ணுவோம். நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. மிக்க நன்றி மக்களே. மீண்டும் இன்னொரு எபிசோட்ல வந்து நாங்க வந்து இன்னும் ஒரு பண்டிகை எடுத்துட்டு வந்து பேசுறதுக்கு நாங்க முன் வந்து வரோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.